நமக்கு ஒரு கடமை இருக்கிறது. இன்னமும் நமக்கு ஒரு கடமை இருக்கிறது. நாம் மாதர், நாம் மங்கையர், உயிர்களை ஜனிப்பித்து உலகத்தை உயிர்ப்பிக்கிறோம். சிறகுகளை ஒடித்தாலும் நம் சிரத்தையால் உயரப் பறக்கிறோம். உலகம் நம்மை உடைக்கும் போதெல்லாம் நம்மை நாமே செதுக்கிக் கொள்கிறோம். கண்ணீர் கொண்டு கரைக்க நினைத்தால் தீச்சூரியனாய் தினமுதிக்கிறோம். கண்ணீர் கொண்டு கரைக்க நினைத்தால் தீச்சூரியனாய் தினமுதிக்கிறோம். வேரோடு பிடுங்கி வேறிடத்தில் வைத்தாலும் தாரமாய் அவ்விடத்தில் தலைத்து தொழிற்கிறோம். காயங்களை மை துளிகளாக்கி கவிதைகள் நாம் படைக்கிறோம். கல்லுக்கும் மண்ணுக்கும் உயிரூட்டி இல்லமெனும் கோவில் செய்கிறோம். அடுக்களை கரும்புகையில் அறுசுவை மனம் கலக்கிறோம். மனுக்குளம் கடந்தும் பிற உயிர்கட்கும் உணவளிக்கிறோம். அருந்து போன உறவுகளை அன்பனும் நூலால் நாம் கோர்க்கிறோம். இழந்து போன உரிமைகளை இரும்பு பெண்களாய் மீட்டெடுக்கிறோம். மகளிராய் பிறந்ததை வரம் என்றும் நினைத்ததில்லை. மாதராய் பிறப்பதற்கு தவம் ஒன்றும் இருந்ததில்லை. மகளிராய் பிறந்ததை வரம் என்றும் நினைத்ததில்லை. மாதராய் பிறப்பதற்கு தவம் ஒன்றும் இருந்ததில்லை. பெண்களாய் பிறந்ததினால் இப்பேருலகம் எதிர்வைக்கும் பெருஞ்சவாள்கள் அனைத்தையும் முறியடித்து ஜெயம் காணும் நம் மனத்துணிவு ஒன்றிற்கே மங்கையராய் நாமெல்லாம் மார்தட்டிக் கொள்கின்றோம். பெண்களாய் பிறந்ததினால் இப்பேருலகம் எதிர்வைக்கும் பெருஞ்சவாள்கள் அனைத்தையும் முறியடித்து ஜெயம் காணும் நம் மனத்துணிவு ஒன்றிற்கே மங்கையராய் நாமெல்லாம் மார்தட்டிக் கொள்கின்றோம். கல்வியில் சிறக்கின்றோம், கலைகளில் மிளிர்கின்றோம். கடமைகள் எதுவாயினும் கருத்தாய் அதை செய்கின்றோம். கடைசி வரை கண்ணியமாய் கரைபடாமல் வாழ்கின்றோம். தேசங்கள் ஆள்கின்றோம், நேசங்கள் வார்க்கின்றோம். சமையலறை கலன் முதல் விண்வெளி களம் வரை சகலத்திலும் சகிகளே நாம் சாதித்து காட்டுகின்றோம். இத்தனையும் முடித்த பின்னும் இன்னும் என்ன கடமையது? இத்தனையும் முடித்த பின்னும் இன்னும் என்ன கடமையது இருக்கிறது? மாண்புறு மங்கையராய் நம் மாதர் குலத்திற்கு ஆற்ற வேண்டிய மாபெரும் கடமை ஒன்று மகளிர் நம் அனைவருக்கும் இருக்கிறது. அப்படி என்ன கடமையது? தாயாய், மகளாய், தங்கையாய், தமக்கையாய், மருமகளாய், மாமியாய், நாத்தனாராய், நத்தோழியாய், அண்டை வீட்டாளாய், அலுவலக உடல் ஊழியராய், இப்படி நாம் பரிணமிக்கும் எந்த ஒரு பாத்திரத்திலும் மற்றொரு மங்கையின் கண்ணீருக்கோ காயத்துக்கோ நாம் காரணமாகாமல் இருப்பதுதான் மாதர் குலத்திற்கு நாம் ஆற்ற வேண்டிய மாபெரும் கடமையாகும். ஒரு மங்கையராய் மற்றொரு மங்கைதனின் கண்ணீருக்கோ காயத்துக்கோ மறந்தும் கூட ஒருபோதும் நாங்கள் காரணமாகி விட மாட்டோம்.